ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டாண்டர்ட் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல். புதுசாக பார்க்குற வீடியோஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ். என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு வாரமாக நான் வீடியோ போடலை. ஆக்சுவலாக பொண்ணுக்கு மேரேஜ், அதனால் நான் வந்து வீடியோ போட முடியல. ஆனால் ஆக்சுவலாக எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு ஒரு வாரம் வீடியோ வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இருக்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் 10 டேஸ் வந்து வீடியோ என்னால் போட முடியல. அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். ஃபோன் கால் பிக் பண்ணாமல் இருந்திருப்பேன். சிலருக்கு பார்த்திங்கன்னா கொரியர் லேட்டாக கூட வந்திருக்கு, போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் கொஞ்சம் பிஸினால மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் அந்த சாரி. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அட்ரஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை பாப்பாவுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி எல்லாமே ஒரு பிளட் ரிலேஷன் மாதிரி அவ்வளோ ஒரு பாசமான அம்மாக்கள், தங்கைகள், அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாலுமே அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி முத்து ஜிமிக்கி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த டிலேயும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு இனிமேல் கொரியர்ஸ் எல்லாமே ஆர்டர் எல்லாமே வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த முத்து ஜிமிக்கெலாம் பாருங்களேன், முத்து நடுவில் மட்டும் இந்த பிங்க்கு செம்ம கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா அரும்பு வச்சு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவுனில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பில் செய்ய முடியும். அதுவுமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். அப்படி நல்ல கோல்டு லுக் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி முத்து ஜிமிக்கி இதெல்லாம் நம்ம கோல்டில் வாங்கும்போது இதுக்கான காஸ்ட்டு தனியாக வரும். தனியானா அதுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக வந்தாலும் கூட எனக்கு தனியாக காஸ்ட்டு போடுவாங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே காஸ்ட் இப்போ ஜாஸ்தியாக வரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஐம்பொன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கோல்டு லுக்கில் அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் போட்டிருக்கேன் அப்படின்றது. இதோட ரீட்டைல் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 750 அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன்றது மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்கா பாருங்கள். அந்த கீழேயே இந்த கல் ஸ்டோன் தூங்கிட்டு இருக்க மாதிரி இதில் வந்து இந்த பேர்ல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா ஜிம்காஸுமே அட்டாச்சபிள் தான். நான் சில இது டிட்டாச்சபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் டிட்டாச்சபிள் சொல்லிடுறேன். இது எல்லாமே அட்டாச்சபிள் தான். போன வாட்டி காமிச்சதாக இருக்கட்டும், இந்த ஜிம்காஸ் எல்லாமே டிட்டாச்சபிள் உங்களுக்கு அட்டாச்சபிள் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள். ஆனால் எல்லாமே வந்து ஸ்க்ரூ பேக் தான். நல்ல ஐம்பொன் ஜிம்காஸ் அந்த பேர்ல் இதில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவுனில் செஞ்சால் தான் அந்த மாதிரி குவாலிட்டி வரும். அந்த அளவுக்கு இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அரும்பு ஜிமிக்கை விட இது கொஞ்சம் லிட்டில் பிட் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல ஒரு லைன் ஃபுல்லாக பிங்க்கு, ஒரு லைன் ஃபுல்லாக அந்த முத்து, இது மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரூ பேக் தான். நல்லா செம்ம கிளாஸியாக இருக்குது. ஜிம்காஸ் எல்லாமே இந்த வாட்டி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் பாருங்கள். இதுவுமே வந்து அட்டாச்சபிள் ஜிம்காஸ் தான். நல்ல லீஃப் ஜிமிக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இதுவுமே ஆனால் 3/4 பவுன் நீங்கள் ஒரு பவுன் செஞ்சால் தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே கெட்டி மாடல் ஜிம்கா அந்த மாதிரியான இதில் தான் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் சைஸு, ஆனால் அட்டாச்சபிள் ஜிம்காஸ் தான் உங்களுக்கு. இதில் நல்ல இந்த பேர்ல் ஹேங்கிங்லாம் கொடுத்து ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. இதுவுமே நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் போடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஜிம்காஸ்னால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான். நல்ல பிக் சைஸ் ஜிம்காவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ பிக் சைஸ் ஜிம்காஸ் கேட்குறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பவுனுக்கு மேலேயே செஞ்சால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு டைப்பில் வரும். அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நல்லா கெட்டி மாடல். அதே இதுலேயே இது கொஞ்சம் சின்ன டைப்பு, நல்ல குட்டி மாடலாக இருக்கும். ஆனால் இதுவுமே கண்டிப்பாக ஒரு 1/2 பவுனுக்கு மேலே செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வரும். ஒரு சிலருக்கு ரொம்ப பெருசாக போடுறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மால் சைஸில் போடுறது பிடிக்கும். இதுவுமே அவ்வளோ கிளாஸியாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த விசிறி பேட்டர்ன்ல நல்ல பிறை மாதிரி ஒரு இது. அழகா அதில ஒரு டிசைன் குடுத்துருக்காங்க. நல்ல பேர்ல் ஹேங்கிங் குடுத்துருக்காங்க. டிசைன் செம்ம கிளாஸியா இருக்கு. உண்மையாலுமே இந்த வாட்டி ஜிம்காஸ் எல்லாமே இயரிங்ஸ் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கு. அதுலயும் இதுக்கு மேட்சா உங்களுக்கு நான் பேங்கிள்ஸ், டாலர் செயின் இந்த மாரி எல்லாமே மேட்சா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ அந்த அளவுக்கு அவ்ளோ கிளாஸியான டிசைன்ஸ் எல்லாமே இன்னும் நெறையா இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்க. நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஜிம்காஸ் பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னா ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவுமே அட்டாச்சபிள் தான் உங்களுக்கு, டிட்டாச்சபிள் கிடையாது. ஆனால் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். ஸ்க்ரூ பேக் போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லா இயரிங்ஸுமே அவ்வளோ பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லாமே கோல்டு லுக் அப்படியே இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஐம்பொன் இயரிங்ஸ் தான் உங்களுக்கு. எல்லா இயரிங்ஸுமே ஐம்பொன் இயரிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் நம்ம ஸ்டோன் வச்சு போட்டிருந்தோம். அதே இதிலே பாருங்கள் பேர்லும் பிங்க்கும் வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த இதில் உள்ள ஜிம்காஸ் இருக்கட்டும், இயரிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கி போட்டுட்டு போங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போட்டுட்டு போங்க. இது எங்கே வாங்கினேன்னு தான் கேட்பாங்க. எத்தனை பவுனில் செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் கூட பாருங்கள். இது நல்லா இப்படி ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு மூவ் ஆகக்கூடியது தான். ஸோ ஒரே மாதிரி அப்படி ஸ்டிஃபாக உள்ளது கிடையாது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுவுமே ஸ்க்ரூ பேக் தான் பாருங்கள். நல்ல ஒரு ரூபி ஒயிட்டில் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். எல்லா டிசைன்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது இந்த வாட்டி. இந்த மாதிரி தொங்கல் பேட்டர்ன்லாம் போடவே மாட்டோம். நாங்கலாம் கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன். அவங்களுக்கான இயரிங்ஸ் தான் இது. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி இயரிங்ஸ். ஸோ அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும். அவ்வளோ ரிச் லுக் கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இதெல்லாமே நம்ம கோல்டில் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்டோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்மி ப்ரைஸில் கோல்டு லுக்கில் அப்படியே போடணுன்னா, ஸோ நம்மள்ட்ட இந்த மாரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க தாராளமா. முத்து ரூபி கலெக்ஷன் எப்போவுமே மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் தான். நமக்கு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த 7 ஸ்டோன் ஸ்டட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோன் வச்சு நம்ம போட்டிருக்கோம். சேம் அதிலேயே வந்து உங்களுக்கு முத்து அண்ட் ரூபில இருக்கும்போது வேறு லெவல்ல இருக்குது. நீங்கள் வேறு இயரிங்ஸ் இருக்குது, தொங்கல் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது கூட மேட்ச் பண்ணி போடும்போது இன்னும் செம சூப்பராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு. எல்லாமே ஐம்பொன் இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே 7 ஸ்டோனில் நல்ல ஒரு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ முன்ன காமிச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாடல் மட்டும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த 7 ஸ்டோன் ஸ்டட் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் உங்களுக்கு எந்த பார்சலுமே டிலே ஆகாது. எல்லாம் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஃபோன் பிக் பண்ணலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெலிவரி செஞ்சுருவோம். ஆல்ரெடி ஒரு சிலருக்கு டெலிவரி லேட் ஆகுறவங்களுக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே வந்துரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட ரீசெல்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வாட்சிங் மை சேனல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.